ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நம்ம நேற்று மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். அந்த வரிசையில் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோடைய 2வது மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்தியாவுடைய மேட்ச், ஒரு இந்திய ரசிகர்களா இந்தியாவோட மேட்ச் நம்ம வந்திருக்கு. இந்த மேட்ச் நான் யாருக்கும் அப்படின்னா அதெல்லாம் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக இப்போ பார்ப்போம். பட் நம்ம அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் தாண்டி உங்களுடைய உள் மனசு சொல்லும் இல்லையா, இந்த 3 பேர் நீங்க நல்லா விளையாடுவாங்க, இவங்களை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3 பேர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அன்னைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன அது அந்த ஆளுங்க நிறைய அந்த பிளேயர்ஸ் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா நம்ம ஒரு கிவ் அவே தரலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேவரட் பிளேயர்ஸா இருந்தாலும் சரி, நீங்க கணிச்ச பிளேயர்ஸா இருந்தாலும் சரி, மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கவனிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேட்ச் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் தான் நடக்குது. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்தியா மேட்ச் எல்லாமே பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் பரம எதிரி அப்படிங்கிறதுனால நம்ம அந்த நாட்டுக்குள்ளேயே போய் விளையாடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்த சபதம். அதனால நம்ம இந்தியா மேட்ச் மட்டும் எல்லாமே துபாயில் தான் நடக்கும். அந்த வகையில் இன்னைக்கு 20ஆம் தேதி 2:30 மணிக்கு துபாயில் நடக்குது. ஓகேவா? இந்த மேட்ச்ல இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் வின்னர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் பார்ப்போம். ஸோ மறக்காம நீங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் நம்மகிட்ட ட்ரை பண்ணி போட்டிருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ப்ரெடிக்ஷன் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அப்போ உட்காந்து வீடியோ போட முடியாது. அதனால நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த லிங்கை நீங்க ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த கியூஆர் கோடை நீங்க கூகுள் லென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நம்ம டெலிகிராம் சேனலுக்கு போயிடும். தேவையில்லாம நீங்க டைப் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ இதுதான் அந்த கியூஆர் கோட். ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா டெலிகிராம் சேனலுக்கு போயிடும். ஸோ இப்போ நம்ம ஸ்குவாட்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக பங்களாதேஷை பத்தி பார்ப்போம். அந்த பங்களாதேஷ் ஸ்குவாட்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னா நஜ்முல் ஹுசைன் ஷந்தோ, அப்புறம் பர்வேஸ் ஹுசைன் இமான், அப்புறம் தன்சின் ஹசான், தௌஹித் ஹிருதய், ஜக்கர் அலி, சௌமியா சர்க்கார், அப்புறம் ஹசன் மிராஸ், மஹமுதுல்லா, முஸ்தபிசுர் ரஹ்மான், அப்புறம் நஹீத் ரானா, நசூம் அகமது, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு வீடியோ என்னன்னா, பங்களாதேஷுக்கு T20 ஒரு ஸ்குவாட் வச்சிருக்காங்க, ஓடிஐக்கு ஒரு ஸ்குவாட் வச்சிருக்காங்க. திடீர்னு பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வராங்க. அவங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. சொன்ன அந்த ஒரு ஸ்குவாடை தவிர்த்துட்டு எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸும் கொண்டு வருவாங்க. நம்ம இந்தியாவுமே கிட்டத்தட்ட அதை அந்த வேலையை சில டைம் பார்த்துருக்கு. ஸோ அதனால பங்களாதேஷ் ஸ்குவாட் இவங்க. அப்புறம் இந்தியா ஸ்குவாட்ல ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, அப்புறம் ஜடேஜா, KL ராகுல், ரிஷப் பந்த், அப்புறம் ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, முகமது ஷமி, ஹர்ஷத் ராணா, அப்புறம் குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், இவங்கெல்லாம் இருக்காங்க. இதுதான் இந்தியாவோட ஸ்குவாடு. ஸோ இப்போ நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் யார் யார் எப்படி நல்லா விளையாடுவாங்க, யார் யாரும் நல்லா விளையாட மாட்டாங்க, அதை பற்றிலாம் பார்ப்போம். ஸோ நஜ்முல் இவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள், எக்ஸ்ட்ராடினரியா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் பர்வேஸ் ஹுசைன் இமான் அவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவரையும் எடுக்கலாம். அப்புறம் தன்சின் ஹசன் இன்னைக்கு எடுக்க வேணாம், அவருடைய கிரக நிலைகள் நல்லா இல்லை. தௌஹித் ஹிருதயும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மஹமுதுல்லா இவங்களுமே 50-50 நல்லா விளையாடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, நல்லா விளையாடாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் நல்லா விளையாடவே மாட்டோம்னு சொல்லுவோம், நீங்க எடுக்க தேவையில்ல. சில பேர் நல்லா விளையாடுவோம்னு சொல்லுவோம், எடுக்கலாம். இவங்க 50-50. உங்களுடைய உள் மனசு என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மஹமுதுல்லாவை எடுத்துக்கலாம். நீங்க நல்லா விளையாடாத பிளேயர்ஸ்லாம் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறது கேக்குறீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொன்னாங்க, சில பெட்டிங் ஆப்ல எல்லாம் நீங்க எந்த பிளேயர் நல்லா விளையாட மாட்டாங்கிற மாதிரி எல்லாம் பெட்டு கட்டலாமா. ஸோ அதனால அவங்களுமே கேட்டுக்கிட்டதுனால இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம போடுறோம். அடுத்தா மஹதி ஹசன் மிராஸ் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகளே இருக்கு. சௌமியா சர்க்கார் அவர் நல்லாவே சௌமியாங்கிற பேரை பார்த்துட்டு ஃபீமேல் நினைச்சிடாதீங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நல்ல பிளேயர் அவரு. அடுத்த ஜக்கர் அலி சூப்பரா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, செம்ம பிளேயர் அவரு. முஸ்பிஷூர் ரஹீம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால அவர் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம பரிந்துரைக்கல. முஸ்தபிசுர் ரஹ்மான் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவரையும் நீங்க நம்பி எடுக்கலாம். அடுத்த நஹீத் ரானா 50-50 உங்களுடைய விருப்பம். அவ்வளவு சூப்பரா விளையாட மாட்டார், அவ்வளவு கேவலமா விளையாட மாட்டார். அதனால நீங்க அப்படி உங்களுடைய விருப்பம். நசூம் அகமது நல்லா விளையாட மாட்டாரு, நாட் பர்ஃபார்மிங் வெல், பெட்டர் நாட் டு பிக். ஓகேவா? ரஷீத் ஹுசைனும் அவர் தான், கிட்டத்தட்ட நல்லா விளையாட மாட்டாங்க ரெண்டு பேரும். அடுத்த தன்சிம் ஹசன் சஹிப் இவங்க 50-50. அடுத்ததா நம்ம இந்தியா பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம் நினைப்போம், ஆனா இல்ல. இவங்களதுல 20 பேர் இருக்காங்க ஸ்குவாட்ல. அதனால பங்களாதேஷ்க்கு இன்னொரு 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. லிட்டன் தாஸ் கொஞ்சம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில டைம் அவர் கேப்டன்சி அவரும் பண்றாரு, அப்புறம் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, ஸோ அவங்களும் பண்றாங்க. லிட்டன் தாஸ் இன்னைக்கு விளையாண்டாருன்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எக்ஸ்ட்ராடினரியா விளையாடுவார். அடுத்தா மஹதி ஹாசன் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள், சூப்பரா விளையாடுவார். அடுத்தா சஹீம் ஹுசைன் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ஹஃபீஸ் ஹுசைன்
பேர் வாயிலே நுழையல. நாட் பெர்ஃபார்மிங், அப்புறம் வந்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருப்பாரு. அவரை நீங்க எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரிஷாத் ஹுசைன் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் சற்று கம்மி. அதனால அவர் எடுக்கிறதுக்கான வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகேவா? தஸ்கின் ஹவத் சுத்தமா நல்லா விளையாட மாட்டாரு. வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால எடுக்கவே வேண்டாம் அவரை. அடுத்ததா இந்தியா பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். ஓகேவா? ரோஹித் சர்மா இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஆனா 50-50 தான். ஏன் அப்படின்னா அவருக்கு பிளானட்ஸ் அவ்வளோ ஃபேவரபுளா இல்ல. ஸோ ரோஹித் சர்மா வந்து எப்படின்னா ஒரு 60-40 60% நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 40% நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரோஹித் சர்மா வந்து ஒரு 60% நான் வந்து பரிந்துரைப்பேன். அடுத்ததா சுப்மன் கில் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு சுப்மன் கில். ஓகேவா? அதனால நீங்க நம்பி எடுக்கலாம். அடுத்ததா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அவ்வளோ சூப்பரா விளையாடுவாருன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு. அதனால நீங்க வந்து அவரை கொஞ்சம் டீல்ல விடலாம் அப்படிங்கிறதா சொல்லுவேன். இருந்தாலும் ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர் ஒரு 20-30 ரன்னாவது எடுத்துருவாரு. இருந்தாலும் மற்ற பிளேயர்ஸோட கம்பேர் பண்ணும் பொழுது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்னைக்கு. அதனால அவர் எடுக்க வேணாம்னு சொல்றேன். அடுத்து அக்ஷர் பட்டேல், அவருக்குமே இன்னைக்கு பிளானட்ஸ் வந்து அவ்வளோவா ஃபேவரபுளா இல்லை. அதனால அக்ஷர் பட்டேல் எடுக்க வேணாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்றோம். அடுத்த விராட் கோலி எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அதனால நீங்க நம்பி எடுக்கலாம். பொதுவாக ஆல்ரவுண்டரா இருக்கிற பிளேயர்ஸை வந்து நம்ம கேப்டனோ வைஸ் கேப்டனோ போடுறது வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். அது வந்து ஒரு எழுதப்படாத விதி. அதை கூட நம்ம எடுக்கலாம். அடுத்ததா ஹர்திக் பாண்டியா சூப்பர் பொட்டன்ஷியல் இருக்கு. நான் இப்போ ஆல்ரவுண்டர் பத்தி சொன்னதே அதுதான். ஹர்திக் பாண்டியா நீங்க நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க ஹர்திக் பாண்டியா மேல வந்துட்டு உங்க டீம்ல எடுத்துக்கலாம். அடுத்ததா ஜடேஜா, அவரும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குட் பிக். ஜடேஜாவை நம்பி எடுக்கலாம் இன்னைக்கு. ஓகேவா? அடுத்ததா கேஎல் ராகுல், அவர் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் பர்ஃபார்ம் பண்ணாரு. இன்னைக்கு வந்து அந்த நாள் கிடையாது. ஓகேவா? கேஎல் ராகுல் இன்னைக்கு எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நான் வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அடுத்தா ரிஷப் பந்த் எடுத்த டீம்ல இருந்தாருன்னா, பிளேயிங் லெவன்ல இருந்தாருன்னா சூப்பரா விளையாடுறாரு. அதனால நீங்க ரிஷப் பந்த் வந்து கேஎல் ராகுல் இருந்தா ரிஷப் பந்த் எடுக்க மாட்டாங்க. ரிஷப் பந்த் தான் கேஎல் ராகுல் எடுக்க மாட்டாங்க. ரிஷப் பந்த் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹர்ஷ்தீப் சிங் வந்து இன்னைக்கு அவ்வளவு சூப்பரா விளையாட மாட்டாரு. அதனால வந்து அவர் நீங்க எடுக்க வேண்டாம். அடுத்ததா வருண் சக்கரவர்த்தி, அவர் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பிளானட்ஸ் வந்து அவ்வளோவா ஃபேவரபுளா இல்லை. 50-50 தான் சொல்லுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு 50-50 தான். ரொம்ப மோசமா விளையாட மாட்டாரு, ரொம்ப சூப்பராகவும் விளையாட மாட்டாரு. அடுத்தா முகமது ஷமி, இன்னைக்கு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான். முகமது ஷமி எடுக்க வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அடுத்தா ஹர்ஷித் ராணா சூப்பர் பிக்கு, நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவரு. அடுத்தா குல்தீப் யாதவ், இன்னைக்கு அவ்வளோ சூப்பராலாம் விளையாட மாட்டார். அதனால வந்து எடுக்க வேண்டாம். பெரும்பாலான பவுலர்ஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்றது மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு தெரியுது. ஓகேவா? ஒரு 5 பவுலர்ல வந்து 3 பவுலர் இல்ல 6 பவுலர் இருக்காங்களா? அக்ஷர் பட்டேலும் பவுல் பண்ணுவார். ஸோ 5லேருந்து 6 பவுலர். இதில் வந்து நம்ம சொன்ன பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பிளேயிங் லெவலும் கிடையாது. அதனால வந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போட்டதுக்கு அப்புறம், அதாவது டாஸ் போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம பிளேயிங் 11 வர பட்சத்தில் அந்த ப்ரெடிக்ஷனுக்கு தனியாக நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்து போடுவோம். இதில் இருக்கிறதே தான் கரெக்டாக பேஸ் பண்ணி போடுவேன். பட் ஆனால் அது உங்களுக்கு கொஞ்சம் ரீடபிள் ஃபார்மேட்டில் டக்குன்னு நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். உட்காந்து ஒரு ஃபுல் வீடியோவை பார்த்து அதுக்கப்புறம் போகிறதுக்கு கூட நம்ம அந்த மாதிரி கடைசியில் போட்டுருவோம். அதுக்காக வீடியோ பார்க்காம இருக்கிறீங்க, வீடியோ கண்டிப்பாக பாருங்க. அதில் புதுசு புதுசாக தகவல் சொல்லுவேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வாஷிங்டன் சுந்தர் இன்னைக்கு அவ்வளோ சூப்பராக விளையாட மாட்டார். அதனால அவரையுமே நீங்கள் டீலில் விடலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நீங்க கேட்பீங்க இல்லையா? இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னொன்று என்னன்னா, பங்களாதேஷ்க்கு வந்து ஓடிஐ டீம் இருக்கு இல்லையா, அதுதான் இப்போதைக்கு T20 கொடுத்துருக்காங்க. ஆனால் T20க்கு ஆக்சுவலாக ஒரு பிரத்யேகமா ஒரு ஸ்குவாட் இருக்கு. அந்த ஸ்குவாட் உள்ள வந்துச்சு. அதான் லிட்டன் தாஸ் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க உள்ள வந்தாங்கன்னா பங்களாதேஷ் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓடிஐ டீமுக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் அந்த நஜ்முல் அப்படிலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு 15 பிளேயர் சொல்லியிருப்பேன். அவங்க எல்லாருமே சப்போஸ் T20 விளாண்டாங்கன்னா அவங்க ரொம்ப ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியா ஜெயிச்சிடும். பட் ஆனால் இந்தியாவில் வந்து நீ ஜோதிட ரீதியாகவே நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இதில் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போடுவோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம டெலிகிராம் சேனல் நேம். ஓகேவா? இதான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் போடுறேன். ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஏதாவது எனக்கு கருத்து தெரிவிங்க. நீங்க எந்த 3 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து தெரிவிக்கிறீங்க. கீழே கமெண்ட் செக்ஷன்ல இந்த 3 பிளேயர்ஸ் போடுங்க. நீங்க எல்லாமே நல்லா விளையாண்டாங்கன்னா நான் வந்து கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.